நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலை சங்கமம் என்பது நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இப்பொழுது இன்றைய தினத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைப்பாளராக அந்த நிகழ்ச்சி எங்கே நடத்துறது, என்ன பண்ணுறது, அங்கே ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டுலாம் வந்து மழை தண்ணீர் இன்னும் நிறைய இடத்துல அந்த கட்டி கிடக்கிறது வெளியேறாமல் என்று கூறிய போது ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா வேணால் அங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். ஆகவே அந்த நிகழ்ச்சியை அமைத்திட வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைத்துள்ள நம்முடைய திரு சேர்மத்துறை அவர்களே, திரு எம் கே காளிதாசன் அவர்களே, திரு குட்டிராஜா அவர்களே, மாமண்ட உறுப்பினர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள திருமதி ஜாக்குலின் அவர்களே, முன்னாள் மாமண்ட உறுப்பினர் திரு செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள கரகாட்டம் மற்றும் வில்லிசை கலைஞர்கள் மற்றும் நிறைய கலைஞர்கள் கூட வந்தாங்க. தப்பாட்ட கலைஞர்கள் இருக்காங்க. தம்பி அவர் ஜீவன் குமார்ல அவங்க பேர் ஜெகஜீவன் அவருடைய கலைக்குழு எல்லாமே, அதுபோல் நம்முடைய ஊரை சார்ந்த நாதஸ்வர வித்துவான்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் சொன்னாங்க, விஜயதாயமன் என்ற பேசுனாங்க, எப்படியாவது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அக்காவுக்கு இன்றைக்கி விருதுநகரில் பொதுக்கூட்டம், இந்த மாதிரி பொதுக்கூட்டம் வந்துருச்சு, நீ கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னாங்க. நான் சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நிகழ்வாக இன்றைக்கு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி செக்ரட்டரியேட்டில் மீட்டிங் இருந்தது. சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அவருடைய ஒரு கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் இருந்தது. சரி முடிஞ்சிருந்து 2 மணிக்கு ஃப்ளைட் போட்டிருந்தேன். ஆனால் 2 மணி ஃப்ளைட்டை பிடிக்க முடியல, ஏன்னா முடியல, நிகழ்ச்சி முடிய 1 மணி ஆயிடுச்சு. அதனால் பின்பு மதுரைக்கு 3:50 ஃப்ளைட் போட்டு இப்போ தான் நேரே வரும்போது நான் வீட்டுக்கு போகணுன்னு நம்ம சொன்னேன். அப்புறம் நினச்சேன் வீட்டுக்கு போய் சோர்வாக உட்காந்துருக்கூடாது, நேரே கலைஞரில் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம், ஏன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு நேரே உங்களை சந்திக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். ஏன்னா இது ஒரு காலத்தில் கலை மூலம்தான் நம்ம பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுத்தோம், கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தோம். அதுபோல் அந்த ராமாயணமாக இருந்தாலும் மகாபாரதமாக இருந்தாலும் அந்த இதிகாசங்களையும் வில்லிசை மூலம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வில்லிசையோடைய ரசிகைன்னு சொல்லலாம். நான் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் ஒரு அக்கா இருந்தாங்க, மனோன்மணி அக்கா, எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, வில்லிசை கலைஞர். அவங்க அந்த அக்காவோட எனக்கு பழகி அந்த அக்கா வில்லிசை மேடையில் இருக்கும்போது நானும் ஸ்டூல் போட்டியில் உட்காந்துருப்பேன். என்னுடைய பள்ளி பருவமாக சின்ன ஒரு 11 வயசு அந்த வயசில் அந்த அக்கா கூட அங்கே உட்காந்துருப்பேன். அந்த அளவுக்கு மிகவும் ஈடுபாட்டோடு இருப்பேன். அதுபோல் பின்பு வயது வந்த பின்பு கரெக்டாக வாலியை பாடுவாங்க இல்லையா, அப்போ கரெக்டாக அக்காவுக்கு டொனேஷன் கொடுத்து விடுவேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, நான் கொடுத்து விடுவேன். 100-200 கொடுத்து போடும்போது மொட்டை மாடிலேருந்து கேட்பேன். நான் அந்த அக்கா இன்னார் சண்முகம் கொடுத்துருக்காரு, என் பேர் சொல்லுவாங்க, கொடுத்துருக்காங்க, அவர்களை பல்லாண்டு வாழ்த்துப்பா பாடுவீங்கல்ல, அதுக்கு நான் அவ்வளோ ரசித்து கேட்பேன், அவ்வளோ அடிமை. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இரவு பகலாக ஒரு 1 மணி 2 மணி வில்லிசை பாடிக்கிட்டே இருப்பாங்க. கதைகள் எல்லாமே புராண கதைகள் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு நிகழ்வு குறைந்து கொண்டே வருது. அது நகர்ப்புறத்தில் இல்லாத நிலையாகிவிட்டது. என்ன நம்ம கொடை கொடுக்குற அன்னைக்கு வில்லிசை கூப்பிட்றாங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி, எப்படியாவது அன்றைக்கி வில்லிசை வச்சிடறாங்க. ஏன்னா இடையில பாதியில் கட் பண்ணிட்டு மறுபடியும் தொடரணுன்னா அதுக்கு வில்லிசை தான் சரியான ஒரு நிகழ்வு என்று வைக்கிறாங்க. அதுவே நமக்கு பெரும் மகிழ்ச்சி தான். அதனால் இந்த கலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக வளர்க்கக்கூடியன்னு சொல்லிட்டு தான் அப்போது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இதை மீட்டெடுத்தாங்க. சங்கமா நிகழ்ச்சி நடத்தினாங்க, எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்கினாங்க. இந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு உபகார சம்பளம் மாதிரி மாத உதவித்தொகை கொடுத்தாங்க. பின்பு இப்பொழுது முதலமைச்சர் வந்த பின்பு மீண்டும் சங்கம நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இதே போல் இந்த நிகழ்ச்சி எல்லா மாவட்டத்திலும் நடத்தணும் உத்தரவு போட்டு இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. அதுபோல் இப்பொழுது நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம மேளம் பார்க்க முடிகிறது, நாதஸ்வர கலைஞரெல்லாம் பார்க்க முடிகிறது, அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் நிச்சயமாக நிறைய இப்போ கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டு போகிறாங்க. காலத்துக்கு ஏற்றார் போல் கலைஞர்கள் தங்களை தாங்களே மாற்றி கொண்டு உள்ளார்கள். ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, ட்விட்டரில் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள அதிலே ஃபாலோ பண்ண முடியுது. அதுபோல் நான் அந்த மாதவியின் வில்லிசை கலைஞருடைய ஒரு ஃபேஸ்புக் எனக்கு அந்த ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வில்லிசை கலைஞர்லாம் பார்த்துருப்பீங்க. அது சின்ன வயசு பொண்ணு தான், 25 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு, பரவாயில்ல. அதனால யங்ஸ்டர்ஸ் இந்த மேடையில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா,
ஆகவே இளைஞர்களும் இந்த கலைகளை ஆர்வம் கொண்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லும்போது காலத்துக்கு ஏற்றார் மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள். அவருடைய உரையாடல், பாடல் எல்லாத்துலேயும் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்மளும் அது மட்டுமல்ல, அந்த என்ன சொல்கிறது, நாட்டுப்புற பாட்டிலையும் அதே மாதிரி தான் மாடர்னைஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பாடுறாங்க. அதே போல் கலைஞர்கள் அப்படி அன்றைக்கி அழகாக சேலை கட்டி அழகாக கரகாடினாங்க நம்ம பெண்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேலை இல்லாமல் ஆடும்போது அந்த இடத்துல நிற்க கொஞ்சம் கூசுகிறது. அதனால் எனக்கு கரகானாலே நான் ஓடிடுவேன் அந்த இடத்த விட்டு. இப்போ சாரி கட்டி ஆடும்போது மகிழ்ச்சியோடு அவங்களோட வர முடிஞ்சுது. அதனால் காலத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொள்கிறார்கள். இவ்வாறு நம்ம இன்னும் நவீனப்படுத்தி இன்னும் இளைஞர்களை இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம அந்த கலையை அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து செய்ய வேண்டும். அதில் அவர் ஜெகஜீவன் அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அவருடைய கலைஞர்கள் நிறைய பேரை அவர் உருவாக்கி வர்றாரு. அதே போல் தூத்துக்குடி விஓசி காலேஜில் ஒரு குரூப் இருக்குது. அதுவுமே நல்ல முறையில் இந்த தமிழ் கலைகள் பழைய நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய வகையில் நல்ல முறையில் அவங்களும் நல்லா எடுத்து சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொண்டு உங்களுடைய கலைகள் வாழ வேண்டும், அத்தனை கலைஞருடைய வாழ்வும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் அண்ணாச்சி பேசும்போது சொன்னார், வருவீங்களோ மாட்டீங்களோ நினச்சேன். நானும் வந்துட்டு அவங்ககிட்ட கலந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.